நீங்க இந்த வருஷம் இன்ஜினியரிங் சேர போற ஸ்டூடெண்டா இருந்தா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே நிறைய ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்க டீட்டெயிலா பார்த்தா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா 5 டைப்பான ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 7.5 ரிசர்வேஷன், மந்த்லி 1000 ரூபாய், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு 5 டைப்பான ஸ்காலர்ஷிப். இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படியெல்லாம் இதை நம்ம வந்து பெறுறது அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடலாமா? நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசையோட வர்றீங்க. பட் ஆனால் நமக்கு கவர்மெண்ட் நம்ம படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு காசு கொடுக்குங்கிறது ஒரு சில பேருக்கு தான் தெரியுது. இதில் குறிப்பாக நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள், இன்னைக்கு முக்காவாசி பேர் புதுசாக இப்போ இன்னைக்கு இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர்கள்லாம் முக்காவாசி பேர் முதல் பட்டதாரியாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வைங்க. அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா, இல்லை உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா, இல்லை அம்மாவோட அப்பா அம்மா, இந்த மாதிரி யாருமே டிகிரி படிக்கலை, இது வரைக்கும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, அதே போல் உங்கள் வீட்டில் யாராவது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க டிகிரி அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ப்ளீட் பண்ணாமல், யாருமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட்டு கிடைச்சாலுமே, ப்ரைவேட் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 25,000 27,000 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் போனாலுமே கம்மி பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் 25,000 27,000 ரூபா கம்மி பண்ணுறாங்க. இது டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக போனால் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். 1 வருஷம் இல்லை, 4 வருஷம் இன்ஜினியரிங் நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, சார் நான் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டேன், நான் வந்து போய் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டேன், எங்களுக்கு கிடைக்குமானா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே, இது சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டர் கிறிஸ்டின். அது என்ன கன்வெர்டர் கிறிஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதாவது கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ பிசின்னு இருக்கும். அந்த மாணவர்களுமே இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக அவங்களுடைய இன்கம்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 55,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே நம்மளுடைய கவர்மெண்ட்டே போட்டு விட்றாங்க. முன்னாடி வந்து காலேஜுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க, அதில் நிறையா ஃப்ராடு, நிறையா ஊழல்லாம் நடக்குதுன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்து உங்களுக்கு குடும்ப வருமானம், உங்களுடைய ஆனுவல் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு 50,000 55,000 நம்மளுடைய அரசே கொடுக்குறாங்க. 1 வருஷம் இல்லை, நீங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும். இது நீங்கள் போய் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜில் சேர்ந்தாலோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாலோ உங்களுக்கு கிடைக்காது ராஜா, வாய்ப்பே இல்லை. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியம் 7.5 ரிசர்வேஷன். இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அரசு பள்ளி 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் அரசு பள்ளியில் படிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டருக்கெல்லாம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 7 வகையான பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த 7 வகையான பள்ளிகளில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு ஒரு காலேஜில், ஒரு ப்ரைவேட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் காலேஜோ எங்கே சீட்டு கிடைச்சாலுமே, எதில் கிடைச்சாலும் ரைட்டு, எங்கே கிடைச்சாலும் காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, ஒத்த ரூபாய் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை, எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசே உங்களுக்கு கட்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எது வழியா? மேனேஜ்மெண்ட் கோட்டாலெல்லாம் போக முடியாது. டீம்டு யூனிவர்சிட்டிலேயும் 7.5 ரிசர்வேஷன் கிடையாது, டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு இலவச சீட்டு எடுத்து நீங்கள் 4 வருஷம் ஃப்ரீயாக படிச்சுட்டு ஜாலியாக வெளியில் வந்துடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய். இது யாருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் 1000 ரூபாங்கிறது நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு புதுமை பெண்ணுன்னு கொண்டு வந்தாங்க, அப்புறம் தமிழ் புதல்வன், எல்லா மாணவ மாணவியர் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேர போறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஒரு காலேஜில் சேர போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா கிடைக்குது. ஒரு மாதமாக 1000 ரூபா. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ? 48,000 ரூபா கிடைக்க போகுது. யார்? அரசு பள்ளியிலேருந்து இப்போ படித்து முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போக போகிற இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர்களுக்கு இதில் ஒரு 48,000 ரூபா கிடைக்குது. பார்த்துக்குங்க. அடுத்த கட்டம் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு இது, கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்.
இந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியிலாம் இருப்பீங்க. அவங்கள கம்யூனிட்டிக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஒரு 5000லேருந்து 5000 டு வருஷம் 5000கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே கவுன்சிலிங் வழியாக போனால் தான். நீங்கள் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போ ஒரு காலேஜில் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் காலேஜில் போய் சில பேர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நம்பிக்கையில் போவீங்க, ஏமாந்து தான் போவீங்க. இன்னொரு பக்கம் டீம்டு யூனிவர்சிட்டியில் இது கிடையாது, டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நாங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயும் இருக்கிறோம், நாங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லேயும் இருக்கிறோம், ப்ளஸ் 7.5 ரிசர்வேஷன்லேயும் இருக்கிறோம், இந்த 3 எங்களுக்கு கிடைக்குமா? 1000 ரூபாங்கிறது அந்த அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க எதில் சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். அந்த மந்த்லி 1000 ரூபாங்கிறது எங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குமானா 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்காது. ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சாவே உங்களுக்கு 4 வருஷம் எல்லாம் ஃப்ரீயாச்சே. காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு எதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று தானே கொடுக்க முடியும். அதனால நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மற்ற ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்காது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ஃப்ரீப்பா, எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் தான் ஃப்ரீயாக தானே படிக்க போறீங்க 4 வருஷம் இன்ஜினியரிங். ஓகே, இதை சொல்லிட்டேன். இப்போ சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லேயும் வர்றோம், நாங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லேயும் வர்றோம், எங்களுக்கு 55,000 ரூபா கொடுப்பாங்களா இல்லை 25,000 ரூபா கொடுப்பாங்களான்னு கேட்பீங்க. அதுக்கு நான் குழப்படியாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணையிலேயே 2க்குமே எஸ் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, 2லேயும் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எதை அவங்க அலாட் பண்ணுறாங்களோ உங்களுடைய அலாட்மெண்ட்டில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு வந்தால் 55,000 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு வந்துருச்சுன்னா வெறும் 25,000 ரூபா தான். நீங்கள் காலேஜில் போய் கூத்தாடினாலும் அதுக்கு வந்து நிறையா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் கொடுக்கையிலேயே அப்ளிகேஷன் போடையிலேயே ஒழுங்காக வந்து அதெல்லாம் போட்டிருக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். இது இப்போ சொல்லியாச்சு. இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது கவுன்சிலிங் வழியாக போனால் மட்டும்தாங்க இது கிடைக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியாக போய் எங்கேயும் இதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு கையளவு தான். இதுக்கு மேலே ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இப்போ இந்த குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வழியாக கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இது. நம்மளுடைய மத்திய அரசு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிரதம மந்திரி திட்டத்திலேருந்து மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்னும் நிறையா கொடுக்கப்படுது. அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய்.